ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விரதம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹாலுன்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆவணி மாதம் வளர்பிறையில் 4ஆம் நாளான சுக்லபட்ச சதுர்த்தி தினமே விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. பார்வதி தேவியே கடைபிடித்த மகிமை மிக்க விரதம் இது. விநாயகருக்கு எந்தெந்த பொருட்கள்ல அபிஷேகம் செய்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. விநாயகர் தோன்றிய விசித்திர கதையை பத்தி பார்க்கலாம். பார்வதி தேவி தான் நீராட செல்லும் முன் தான் பூசும் மஞ்சளை பிடித்து உயிர் கொடுத்து யாரையும் உள்ளே விடாதே என்று கூறி சென்றாள். அப்பொழுது சிவன் வர காப்பாளன் தடுக்க பரசுவால் அவன் தலையை துண்டித்து உள்ளே சென்றார் சிவன். தேவி வெகுண்டாள். நிலையை உணர்ந்த சிவன் முதலில் தென்பட்ட உயிரினமான யானையின் தலையை பொருத்தி உயிர்ப்பித்து, உன்னை வணங்காமல் எவரும் எது செய்தாலும் அது விக்னம் அடையும். நீயே யாவருக்கும் தலைவன். எனவே விநாயகன் என்றார். இப்படி விசித்திரமாக நிகழ்ந்த ஒன்றுதான் விநாயகர் அவதாரம். விநாயகர் சதுர்த்தி விரதம் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி பார்க்கலாங்க. அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு பூஜை அறையில் கோலமிட்டு தலைவாழை இலை ஒன்றை போடுங்கள். இலையின் நுனி வடக்கு பார்த்து இருக்கட்டும். அதில் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் களிமண்ணால் செய்த பிள்ளையாரை வையுங்கள். அருகம்புல், எருக்கம்பூ போன்றவற்றை சாத்துங்கள். சந்தனம், குங்குமம் இடுங்கள். விளக்கேற்றி வைத்து ஊதுபத்தியை கமழ செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த துதிகளை சொன்னபடியே வசதிக்கு ஏற்ற நெய்வேதிய பலகாரங்களை செய்யுங்கள். பலகாரங்கள் தவிர அவல் பொரி, கடலை, தேங்காய், விளாம்பழம், நாவற்பழம் போன்றவற்றையும் விநாயகருக்கு விருப்பமானவை. நல்ல நேரத்தில் பிள்ளையாருக்கு தூபதீப காட்டி தெரிந்த துதிகளை சொல்லி பூஜித்து நிவேதனம் செய்யுங்கள். அன்று இரவு அவசியம் சந்திரனை பாருங்கள். சதுர்த்தி நாட்களில் நிலவை பார்ப்பது கூடாது என்பார்கள். ஆனால் பிள்ளையார் சதுர்த்தி அன்று மட்டும் அதில் விதிவிலக்கு உண்டு. அன்றைய தினம் சந்திரனை பார்ப்பதால்தான் விநாயகர் வழிபாட்டின் பூரண பலம் கிட்டும் என்கிறது பார்க்கவ புராணம். தும்பிக்கை யானை நம்பிக்கையுடன் துதியுங்கள். அவன் நீங்கள் வேண்டுவன யாவையும் கிட்ட செய்வான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.